நாளுக்கு வேண்டிய புதிய கிருபையால் பலத்தால் எங்களை நிரப்பும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாளுக்கான அப்பா சுகத்தை, ஆரோக்கியத்தை, கர்த்தருடைய ஞானத்தை, ஆண்டவரே உம்முடைய நடத்துதலை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த நாளுக்கு மேலே ஜெயத்தை நாங்கள் எடுக்கிறோம். இந்த நாளுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தீய வல்லமைகள், எதிர் வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம். உடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை நடத்தட்டும். கன மகிமை துதி புகழ் ஒருவருக்கு ஏறெடுக்கும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில கூட புதிய கிருபை, புதிய பலன் என்கிற காலை ஜபத்துக்கு நைட்டெல்லாம் கேரல்ஸ் முடிச்சுட்டு வரதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கர்த்தர் நல்லவர். ஆனாலும் ஒரு புதிய நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். காலையில் அவர் சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்கவும் துதிக்கவும் செம்ம குளிரில் ஆனாலும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அவரை ஆராதிக்கும்படி, அவரை துதிக்கும்படி தேவன் நம்முடைய கிருபையை தந்திருக்கிறார். எனவே இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இந்த நாள் முழுவதும் அவருடைய பிரசன்னம் நமக்கு துணையாய் வரட்டும், உங்களுக்கு துணையாய் வரட்டும். அவர் தாமே தம்முடைய தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி எல்லா கோணல்களை செவ்வையாக்குவாராக. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் அவராய் இருக்கிறார். பாடலாங்களா? ஒரு சில பாடலை பாடுவோம். பாடி அப்படியே ஆண்டவர் நாமத்தை நாம் தொடர்ந்து மகிழ்வோம். உமக்கு ஸ்தோத்திரையா. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என்னக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. Padre.
அருந்துணையே, பாதைக்கு நல்ல. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எவ்வளவு உண்மையான வார்த்தைகள். ஆமென். ஆபத்தில் அவர் அருந்துணையா இருந்தார். ஆமென். சங்கீதம் 46:1 வாசிக்கிறோம், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருந்தார். அனுகூலமான துணை. ஆமென். ஏற்ற வேளையில அவருடைய கிருபையை தந்து நம்மை நடத்துகிற அன்பு நல்ல தெய்வம். ஆமென். அடுத்த வரி சொல்லுது, தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீர் என்றோ உம் உள்ளங்கையில் வல்லவா எந்தன் புகலிடமே. ஆமேன் ஆமேன். எத்தனை பேரால சொல்ல முடியும்? அவர் பிரசன்னம்தான் என் புகலிடம். என் பிரச்சனைக்கு என் காரியங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் இருக்குமானா அது அவர் சமூகம் தான், அவர் பிரசன்னம் தான். இந்த காலையில் ஒருவேளை பல குவெஸ்டின்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். வாழ்க்கையின் முரண்பாடுகள், வாழ்க்கையில் நடக்கிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், நிந்தைகள், அவமானங்கள், நெருக்கங்கள், இவைகள் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு ஒன்று வேணும்னா அது இயேசு என்ற நாமத்தில் உண்டு, அது தேவ சமூகத்தில் உண்டு. பிரதர், நாங்கள் எத்தனை வருஷம், எத்தனை காலம், எத்தனை நாட்கள் அப்படி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர் ஏற்ற சமயத்தில் அவர் டைம் நெவர் லேட். ஆமீன். அவருடைய நேரம் ஒரு நாளும் தாமதம் இல்லை. ஆமீன். நம்மளுக்கு தான் அது தாமதம், நமக்கு தான் அது போராட்டம், நமக்கு தான் அது டிலே. ஆனால் அவர் ஒரு நாளும் அவர் பார்வையில் டிலேன்றது இல்லை. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்கிற ஆண்டவர். ஆமேன் ஆமேன். ஆனால் கொஞ்சம் பலன் தேவைப்படுது, கொஞ்சம் விசுவாசம் தேவைப்படுது, கொஞ்சம் சகிக்கிற சூழ்நிலையை தேவன் அனுமதிக்கிறார். ஆனால் ஒன்று தெரியும், யோபு சொல்றாரு, அவர் அதாவது இப்படி திடீர்னு ஞாபகம் வருது, இப்போ சிந்தையில் இந்த வசனம் வருது. யோபு சொல்லும்போது சொன்ன, ஆனாலும் நான் போகும் பாதையை அவர் அறிவார், முடிவில் பொன்னாக விளங்க பண்ணுவார். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு வேளை என்னன்னு யோசிக்கிறீங்களா? ஆனாலும் நீங்கள் போகும் பாதையை அவர் அறிவார். ஏமே, நீங்கள் படுகிற நெருக்கத்தை அவர் அறிவார், நீங்கள் யோசிக்கிற அந்த சூழ்நிலையை அவர் அறிவார், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வார். ஆமேன். அந்நிய கண்கள் அல்ல, உங்களுடைய சொந்த கண்களே காணும்படிக்கான அற்புதத்தை தேவன் செய்வார். ஆமென். சோர்ந்து போகாதீங்க, அவர் நல்லவர். ஆமென். பாப்பு சேர்ந்து பாடி அப்படி ஆண்டவர் நாமத்தை உயர்த்தலாமா? நன்றி அப்பா. நன்றி அப்பா. சேர்ந்து பாடலாமா? நன்றி அப்பா. வல்ல வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே சோத்திரம். வல்ல வாக்குத்தத்தங்கள் வரைந்தனக்கா இந்ததாலே சோத்திரம். ஆபத்திலே அருந்துணை, பாதைக்கு நல்ல தீபம். சொல்ல முடியுமா? ஆபத்திலே
கையில் வல்லவா எங்க புகலிடமே வரைந்தீரன்றோ உங்க உள்ளங்கையில் வல்லவா எங்க புகலிடமே வரைந்தீரன்றோ உள்ளங்கையில் வல்லவா எங்க புகலிடமே என்னை மறவா இயேசுநாதா உங்க தயவால் என்னை நடத்து என்னை மறவா இயேசுநாதா உங்க தயவால் என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்று அப்பா எங்களை உங்க கருத்துல கொடுத்துடுறோம்ப்பா எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் முடிய ஆளுகளுக்கு விட்டு கொடுக்குறோம்ப்பா எப்படியோ பாடுகையிலே ஏழையாம் என்னை சேர்த்துவே எப்படியோ பாடுகையிலே ஏழையாம் என்னை சேர்த்துவே என்னை மறவா சுமக்கிறவர் ஆதரவாய் இருக்கிறவர் இருந்தவர் இதுக்கப்புறமும் ஆதரவாய் இருக்க போகிறவர் புகலிடம் பலன் அடைக்கலம் ஓ தஞ்சம் கோட்டை துருகம் நம்முடைய கேடகம் அல்லேலூயா ஓ மக்கு ஸ்தோத்திரம்ப்பா வாயில திறந்து அப்படி வாயில திறந்து துதிக்கலாம் நன்றி அப்பா உயர்த்துகிறப்பா கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன் கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன் உங்க நாமம் முழு உள்ளத்தோடு நாமம் பாடி புகழுவே என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் சோத்திர ஓ என்னோடு வாழ்ந்தவரே என்னாலும் சோத்திர இனி நான் வாழ்வது வாழ்வ
கர்த்தாவே நீர் செய்த நன்மைகள் காலையில ஓ நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நேர பாடல் இரவெல்லாம் கனவு நீரே மேலான எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நாளெல்லாம் உம்மை பாடுவேன் இந்த மேலான சந்தோஷம் மகுடம் நீதானையா மணவாளனே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மணவாளனே. காலையில அன்றே எங்க மகிழ்ச்சியின் மகுடம் நீங்க. ஓ மேலான சந்தோஷம் நீங்க தான்ப்பா. உலகத்துல மேலான நாங்க இந்த உலகத்துல எங்களை நாங்க பார்க்கிற அனுபவிக்கிற எல்லா சந்தோஷமும் தற்காலிகமானதுதான். அதெல்லாம் ஏதோ ஒரு கண்டிஷன் பேர்ல தான் அன்றே அது எங்களோட அன்றே அப்பா அது எங்களுக்கு சந்தோஷமா தெரியுது. ஆனா அன்கண்டிஷனல் உங்க பிரசன்னம் எங்களுக்கு அன்கண்டிஷனல் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் மன நிறைவும் தருதுப்பா. ஓ இந்த காலையில உங்க பிரசனத்துல எங்க இருதயத்தை ஊற்றிடும். இந்த நாள் முழுவதும் எங்க நீங்க நடத்துங்க. அன்றைய எல்லா பயங்கள் எல்லா தோல்விகள் எல்லா அநீதிகள் கலக்கங்கள் சுகவீனங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே இந்த நாளை எங்களுக்கு வாய்க்க பண்ணி தாரும். வந்திருக்கிற ஆன்லைன்ல பார்த்துட்டு இருக்கிற யாவரோடும் உங்க பிரசன்னம் துணையா இந்த நாள் முழுதும் வரட்டும். நீர் உங்களுடைய தூதனை அனுப்பி அவர்களுக்கு முன்பாக போய் எல்லா கோணல்களை செவையாக்குகிறதுக்காக நன்றி. உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக போய் எல்லா தடைகளை உடைக்கிறதுக்காக நன்றி. ஜெயத்தை எங்களுக்கு தரும்படிக்கு நீங்க ஆண்டவரே கிரியை செய்யறதுக்காக நன்றி அப்பா. மகிமைக்கான துதி புகழ் உமக்கும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம். ஆமாம். நம்ம அப்படி தொடர்ந்து ஜெபிச்சிடலாம். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் தேவ பிரசன்னமோடு நடத்தும்படியா சுகவீனத்தில் பலவீனத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல சுகத்தை ஆரோக்கியத்தை தரும்படியா அது மாத்திரம் இல்லாமல் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் கத்த அற்புதத்தை செய்யும்படியா காரியங்களை வாய்க்க பண்ணும்படியா விசேஷமாக சபையை கத்தரை ஆசீர்வதிக்கும்படியா பொறுப்பேற்று நடத்தும்படியா பொறுப்பெடுத்து நடத்த பாஸ்டர்மார்கள் மேலே வீடுகள் மேலே குடும்பங்கள் மேலே கத்தரி ஆளுகை பாதுகாப்பு உண்டாக முடியா. கத்தரை அவங்க எல்லாரையும் கத்த தம்முடைய ரத்தத்தில் மறைத்து கொள்ள முடியாது. கத்தரை சோத்திரம் பண்ணலாம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சபைக்கு வர எல்லா குடும்பங்கள் வீடுகள் மேலெல்லாம் கத்தரி ஆளுகை பாதுகாப்பு உண்டாக முடியா. கத்த இந்த நாட்களில் எடுக்கிற பிரயாசங்கள் காரியங்கள் எல்லாம் கத்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விளக்கி அவர்களை பாதுகாத்து கொள்ளும்படியா நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்கிறவர். அப்படியா இந்த நாள் முழுவதும் கத்த தம்முடைய ஜனத்தோடு இருந்து அவர்களை நடத்தும்படிக்கும் காரியங்களை வாய்க்க பண்ணும்படிக்கும் அது மாத்திரம் இல்லாமல் தம்முடைய தூதர்களை அனுப்பி கத்தர் அவர்களுடைய பாதைகளை செவைப்படுத்தும்படிக்கும் கத்தரை சோதனம் பண்ணலாம். சோத்திரம் 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 சோத்திரம். அப்பா தொடர்ந்து உங்கள் பிரச்சனை எங்களோட எங்களை நடத்திட்டோம். கன மகிமை துதி புகழும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். பிரைஸ் கோ டு பாஸ்டர்.
கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய தேவன் இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் இனி நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இம்மட்டும் நடத்தின ஆண்டவர் நம்மை மோடு கூட இருந்த தேவன் ஒரு நாள் நம்மை விட்டு விலகவே இல்லை. ஆண்டவர் நம்மை விட்டு விலகாத ஆண்டவர். காணி டிவிஷன் வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். காணொலியில் பார்க்குற பிள்ளைகளையும் கர்த்தர் இன்றைக்கு நம்மை தெரிந்தெடுத்தார். அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறார். அவரோடு கூட சம்பாஷிக்கும்படியாக, அவரோடு கூட இணையும்படியாய் கர்த்தர் நம்மை வச்சிருக்கிறார். அதோடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் ஆகிய தேவன் இம்மட்டும் நடத்தினார். ஆண்டவர் ஒரு விஷயம் கூட கர்த்தருக்கு, ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேவன் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது சொல்லுவார், என் தேவனே என் தேவனேன்னு சொல்லி, என் தேவனே. கர்த்தன் தேவனாகிய கர்த்தர் நம்ம தேவனாக இருக்கிறார். அந்த உலகத்தை எவ்வளோ இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அதனால் கர்த்தர் சொல்லி, என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா உன் அன்புதான் மாறாதையா. உலகமெல்லாம் மாயையா உன் அன்புதான் மாறாதையா மாறாதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். அதிகாலமே தேடுகிறேன். சொல்லு சொல்லு சொல்லு. அதிகாலமே தேடுகிறேன். ஆர்வமுடன் நாடுகிறேன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவேன். என் துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவேன் களி கூறுவேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். துணையாளரே உம் சிறகில் நிழலில் தானே கல்கோ. அந்த நிழல் இது நம்மை நடத்துவது கடுப்பில் உம் சிறகில் நிழலில் தானே களி கூறுவே களி கூறுவே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் துதி பாடுவேன். என் ஜீவனுள்ள சொல்லு சொல்லு நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பேன். துதி பாடுவேன் துதி பாடுவேன். உள்ளமோ என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. படுக்கையிலோ நினைக்கிறேன். ராஜாமத்தில் தியானிக்கிறேன். ஆமென்.
படுக்கையிலோ நினைக்கின்றேன், ராஜாவத்தில் தியானிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். ஆண்டவரே, படுக்கையில் ஆண்டவரே என்னை நினைச்சதுனால தான்பா நாங்கள் அங்கே ஜீவனோடு கூட இருக்கிறோம். அப்படியே பாதத்தில் வந்திருக்கிறோம். அதிகாலமே உம்மை தேடும்படியா ஆண்டவரே வந்திருக்கிறபடியே பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். நீங்கள் எதற்காக எங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்தீர்கள், எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. ஆண்டவரே, காணொலியில் வீடுகளில் உட்கார்ந்து தாய் தகப்பன்மார்களுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு இடைப்படும் அப்பா. சபை அதிகாலம் வந்து உம்மை தேடுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆண்டவரே கர்த்தாவே இன்றைக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை அவங்களை அனுபவித்து கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எங்களோடு கூட பேசுங்க டாடி. பெரிய இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு நம்மோடு கர்த்தர் என்னோடு கூட பேசுங்க ஆண்டவரை. ஒரு 3 காரியத்தை மாத்திரம் உங்கள் மதியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். தேவடைய பிள்ளைகளை பார்க்குறோம். இந்த 3 காரியங்களில் என் ஆண்டவராகிய தேவன் நம்மை விசேஷமாக நம்ம கேட்ட வசனங்கள் தான். ஆனாலும் கூட ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுக்கிறதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறதா இருக்கு. பேசுகிற ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினால் தன் பிள்ளைகளோடு ஏன்னாக்கா அவர் வார்த்தை மாம்சமாகி கிருபையினால நிறைந்த நமக்குள்ளே வாசமா இருக்கிறார் என் ஆண்டவர். இந்த நாளில் பார்க்க வசந்தங்க யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வாசிக்க கேட்போம். யோவான் 3:16 வாசி. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தேவன். இன்னைக்கு இதோடைய பிள்ளைகள இவ்வளவாய் தன்னை தம் குமாரனை நமக்கு தந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் தேவன். என்ன தலைப்பு தேவன் அனுப்பினார் என்று. யாரை அனுப்பினார்? இயேசுவை அனுப்பினார். இந்த தலைப்பு அதுதான். ஆண்டவர் நம்மளுக்காக அனுப்பினார். அது தேவன் தன்னுடைய பிள்ளையை இங்கே அனுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுப்பின தேவன் நமக்கு வந்து என்ன பண்ணார்னு மட்டும் 3 காரியத்துக்குள் மதியில் நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். என்னது? கர்த்தர் அனுப்பி தேவன் தன்னுடைய பிள்ளையை அனுப்பினார். அந்த பிள்ளை வந்ததினால நமக்கு என்ன 3 ஆசீர்வாதங்கள், 3 ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தது. இங்கே பார்க்க சொல்லும்போது விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்க தன்னுடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை ஒரு வழி நடத்துகிறார் என்ற ஒரு நம்பிக்கை நம்ம வைத்ததுனால தான் இன்றைக்கி நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அமைச்சல என் பாவத்தை மன்னிக்கிறார், என்னுடைய எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அவர் உண்டு பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்லி விசுவாசிக்கும் போது தான் கர்த்தர் நம்ம அவருடைய பிள்ளையாக என்ன ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கி இதோடைய என்றைக்கு நம்ம இந்த வார்த்தை நமக்கு உள்ளத்தில் வருதோ அவர் நம்முடைய பிள்ளையாய் நம்மை அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறது. அது மாத்திரம் இல்லை, நம்புறது மாத்திரம் இல்லை, அவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதுமே கர்த்தர் நம்ம நடத்தி வந்தார். அது அவர் நடத்தி வந்தது மாத்திரமல்ல, ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் பரிசுத்த ஆவியினால பிறந்த ஒரு குமாரன். அது பரிசுத்த ஆவியான பிறந்த குமாரன் அவருடைய மகன் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நமக்காக அனுப்பினார். அந்த இயேசுவை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையிலே சொல்றேன், ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராகிய தேவன் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கு அந்த பிள்ளைகள் ஆகிற அதிகாரத்தில் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்கும். இன்னொன்று சொல்லும்போது அதில் பார்க்கும்போது அவனே இந்த வார்த்தை அவனே அந்த வசனத்தை சசி அவனே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போக போது எவனோ என்ற வார்த்தை தெரியுமா, இந்த சொல்லு தெரியுமா, அது எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும்.
அதே அந்த இந்த வார்த்தை உனக்கு எனக்கும் போகிறது. எவனோ அவரை ஏற்றுக்கொள்ள, எவனோ இன்னைக்கு தேவடைய பிள்ளைகளை இன்றைக்கு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி கர்த்தர் அதிகம். அது ஒன்று சொல்லும்போது அதில் அவங்களுக்கு நித்திய ஜீவன். நித்திய ஜீவனாக்கா என்னது சொல்ல, இப்போது நரகத்தில் இருக்கிறவங்க உயிராக இருப்பாங்களா செத்துட்டு இருப்பாங்களா? நரகத்தில் இருக்கிறவங்க உயிரோட தான் இருப்பாங்க. ஆமாம், உயிரோட தான் இருக்கிறாங்க. நரகத்தில் இருக்கிற உயிரோடு தான் இருக்கிறாங்க. அந்த நிந்தையை அந்த 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 எரிக ஜெயகரன் சொல்லுவார், கந்தகமும் எரிகிற அந்த அவங்க அந்த எரி உயிரோடு தான் இருக்கும். அந்த அந்தமா இன்றைக்கு நித்தியத்தில் நம்ம நித்தியத்தில் நம்ம போகிறன்றது மாத்திரம் அவரோடு கூட இணைஞ்சு இருக்கிறோம். அதுதான் பெருசு. அது நித்தியத்தை நம்ம போகிறது மாத்திரம் அவரோடு கூட இணைந்த நித்தியத்தில் வாழ்றது தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம நிர்ணயித்து இருக்கிறாராம். யோசித்து போகிறேன், இந்த வாழ்க்கை ஒரு பெரியதான ஒரு வாழ்க்கை, மகா பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். யாருக்கும் கிடைக்காதவர். நித்தியத்துக்கு சொல்ல வசனம் தான் சொல்லுது, நித்திய ஜீவனை அடைனாக்கா அது அவரோடு கூட வாழ்கிறத குறிக்குதான். அவரோடு கூட வாழ்கிறது. இன்றைக்கி அவங்க இருக்குவாங்க. நம்முடைய வாழ்க்கை தேவனோடு நித்தியத்தில் வாழ்கிற, அவரோடு கூட இணைந்து வாழ்கிற வாழ்வே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, அவரை தந்த மகா பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? பிதா இயேசு நமக்கு கொடுத்தது ஒரு பெரிய மகா பெரிய ஒரு பாக்கியம். இந்த மகா பெரிய பாக்கியத்தை நம்ம பெற்றவர்னாக்க எவ்வளோ சந்தோஷப்படணுமா? நம்மளுக்கு என்ன சொத்து இருக்குதோ இல்லையோ, இயேசு என் சொத்து. ஆமாம் சொல்லலாம், அவர் எனக்கு சொத்தாக இருக்குது. நான் அப்படி பண்ணும்போது என் பிள்ளைகளுக்கும் சரி, என் குடும்பத்துக்கும் சரி, என் உறவுகளுக்கும் அவர் எல்லாவற்றுக்கும் பங்கு உள்ளவராக இருக்கிறார். அதான் சொல்லுது, இந்த இழந்து போனதை தேடவும் என்னது மனுஷகுமாரன். மனுஷகுமார் அதான் சொல்லும்போது எழுந்து மகா பெரிய ஒரு பாக்கு. வாசிங்க லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இன்னைக்கு பிதா நம்மை தேடி கண்டடைக்கும்படியா தான் கர்த்தர் அனுப்பிதா இயேசுவை அனுப்பினார். இன்றைக்கு அந்த தேவகுமாரன் வந்ததே நோக்கம் இழந்து போனதை தேடவும் அவளை ரட்சிக்குமே கர்த்தர். இந்த வசனம் அவர் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டான வசனமாயுது. இந்த வசனம் என்னது? இழந்து போன தேடவும் என்னது ரட்சிக்குமே வந்த அந்த ரட்சிப்பு என்பது ஒரு விசேஷமானது. அவர் நமக்காய் பரிந்து பேசுகிறவராக இருக்க ஒன்று. ரெண்டாவது சொல்றாரு, அவருடைய பிறப்பே அதிசயமான பிறப்பு இல்லையா? சொல்லும்போது ஏசாயால பார்க்குறோம். வாசிங்க ஏசாயா 9:6 பார்க்குறோம். இந்த வசனத்தில் அவருடைய பிறப்பு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எஸ், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எஸ், எல்லாத்துல அடங்கிடுச்சுப்பா. அது அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை எல்லாமே நம்முடைய பாவத்திலிருந்து மீட்கிறது எல்லாமே அந்த வார்த்தையில் அடங்கிடுச்சு. இப்படிப்பட்ட ஆண்டவர் தன்னுடைய செல்ல குமாரன் நமக்காக அனுப்பினார். யோசித்து பாருங்க, ஒரே பெரிய பாக்கியம். இந்த வசந்த நமக்காக ஒன்று பரிந்து பேசினுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை, அவருடைய வாழ்க்கையை அதிசயம். என்னது? அவருடைய பிறப்பு அதிசயம், அவருடைய வாயில வார்த்தைகள் அதிசயம், அவருடைய செயல் அதிசயம். அது மாத்திரமல்ல, மரணமே அதிசயம், அவர் உயிர் தெழுந்தது அதிசயம். யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு அப்பா நமக்கு இருக்கிறாருன்னா எவ்வளோ சந்தோஷப்படணும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட எனக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தகப்பன் பிதா, முன்மாதிரியான ஒரு இயேசு அவருடைய பிள்ளையை நமக்கு அனுப்பி வச்சார். ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அந்த பிள்ளை இந்த பூமியில் நமக்கு என்ன பண்ணுறான்னு தெரியுமா? என்ன பண்ணுவோம்? இந்த 3 காரியம் மறந்துட எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இயேசுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த மாதம் ஃபுல்லாக என்னது? இயேசுவின் பிறப்பை கூட்டி தான் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இது விசேஷமாக அவர் இந்த காரியத்தை செய்தார். ஆனால் அவர் ஒரு 3 காரியம் செய்தார். முதல் காரியம் என்ன தெரியுமா? வாசிங்க கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4-5 கொஞ்சம் சரி 3-4-5 வாசிமா. 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 6ஆம் அதிகாரம். ஒருவன் இது 3ஆம் வசனமா இது படிக்கிறேன்.
வாசி வாசி வாசி. ஒருவன் ஒருவன் தான் ஒன்றும் இல்லாதிருந்தோ பார்த்துக்கோ, ஒன்றும் இல்லாதிருந்தும் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினான் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினால், தன்னைத்தானே வஞ்சிக்கிறவன் ஆவான். எஸ் அவனவன் தன் தன் சுய கிரியையை எஸ் சோதித்து பார்க்க கடவன். சொந்தம் சோதித்து பார்க்க கடவன். அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, மற்றவனை பார்க்கும்போது அல்ல, தன்னையே பார்க்கும்போது தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். எஸ் அஞ்சு என்ன சொல்றது? அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. அங்க பாக்குறோம் பாரு, அங்க 4 திருப்பி ஒன்று வாசிப்போம். 4 திருப்பி ஒன்று வாசிப்போம். அவனவன் எஸ் தன் தன் சுய கிரியையை எஸ் சோதித்து பார்க்க கடவன். எஸ் அப்பொழுது மற்றவனை பார்க்கும்போது அல்ல, எஸ் தன்னையே பார்க்கும்போது ஆமென் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணுமா? இயேசுவோடு கூட இருக்கிற. அதுதான் நாம் ஒரு புத்திர சுகாதாரம் அடையும்படியாய் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தாராம். முதல் எதுக்கு வந்தாரா? நம்ம ஒரு அப்பா பிதாவின் அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர பாக்கியத்தை அடையும்படியாய் இந்த உலகத்துக்கு இயேசு வந்தார். இது எஸ் பிள்ளைகளா இருக்கிறபடியினால், எஸ் அப்பா பிதாவை கூப்பிட பண்ணத்தக்கதாக எஸ் அங்க பார்க்கிறோம். நம்மை புத்திர சுவிகாரம் அடையும்படியாய் பிதாவானவர் தன் செல்ல பிள்ளை இங்கே அனுப்பினார். ஆமென் சொல்லுங்களேன். நம்ம புத்திர சுவிகாரம் ஆகும்படி சொல்லுது. அதுல 2ஆம் வசனமும் 5ஆம் வசனம் பொருந்துமா இருக்கு. 2ஆம் வசனம் வாசிமா. 2ஆம் வசனம், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, எஸ் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். எஸ் அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. பாரு அங்க பாக்குறோம். 5 வசனம் இப்போ 5 வாசி. அவனவன் தன் தன் பாரத்தை சுமப்பானே. பாரு இங்க பாக்குறோம். அன்றைக்கு அப்படி இருந்துச்சா? தனது பாரத்தை சுமக்க வேண்டும் என்றாலும் நம்முடைய பாரத்தை சுமக்கும்படியா இயேசு பிதாவானவர் செல்லகுமாரை அனுப்பினார். யோசித்து பாருங்க. நம்முடைய பாரம் நம்ம சொல்ல இந்த வசனம் இந்த வசனம் ஒரு நல்ல உதாரணத்தை குறிக்கிறது. நம்மளுக்கு ஒரு புத்திர சுவிகாரத்தை அடையும்படியாய் பிதாவானவர் இயேசுவை நமக்கு இந்த பூமியில் அனுப்பினார். அதனால ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அது மாதிரி இந்த வசனம் கூறுது என்னன்னாக்கா பார்க்குறோம். சொல்கிற அடிக்கடி நம்ம தெரியும். யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அவருடைய நாமத்தினால் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி, எஸ் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஒரு புத்திர சுவிகாரத்தை அடைய அவருடைய பிள்ளைகளா ஆகும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணார்? நமக்கு அவர் இன்றைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். அது மாத்திரம் இல்லை, பவுல் சொல்லும்போது ரோமருக்கு சொல்லும்போது ஒரு வார்த்தை அருமையான சொல்லுவார். இந்த வசனம் உண்மையில சொல்கிறேன். இன்றைக்கி அவருடைய புத்திர சொல்லுவாங்க. எங்கள் அப்பா இப்படி சில பேர் உள்ள சொல்லுவாங்க. இன்றைக்கி அப்பா பிதாவானவர் தன்னுடைய செல்ல பிள்ளையை நம்மளுக்கு புத்திர சுவிகாரை அடையும்படியாக இந்த உலகத்தில் பவுல் சொல்லும்போது ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிங்களேன். அங்கே ஒரு வார்த்தை சொல்ல பாருங்க. கிறிஸ்துவோடு அந்தபடி திரும்பவும் பயப்படுறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எஸ் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரராமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடன் கூட நாம் மகிமைப்படும் படிக்கு
மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டால் அப்படியாகும். கேளுங்க, அங்க பார்க்குற வசனம் கிறிஸ்துவோடுக்கு நம்ம சுதந்திரம், ஒரு கற்பனை எட்டாத ஒரு காரியம் இது நமக்கு. என்ன சொல்ற, அவருடைய சுதந்திரராய் என்னது புத்திர சுவீகாரத்தை கொடுக்கும்படியா அது ஒரு பெரிய பாக்கியமாய் கர்த்தர் நமக்கு இது வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்களேன், இந்த பாக்கியம் உண்மையில சொல்ல உலகத்தில் எதுக்காக கிடைக்காது. இன்னைக்கு எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் பாரம்பரிய கிறிஸ்து இருக்காங்க. ஆனால் நம்மளை தாயின் கர்ப்பத்திலே கர்த்தர் எடுத்தார், அந்த புத்திர சுவீகாரத்தை கொடுக்கும். அதுதான் நீங்கள் இது பேசி பிறந்தது இதுதான். என்னது நீங்கள் நிறைய சொல்லலாம், ஆனால் நம்மை புத்திர சுவீகாரம் அடையும்படியாய் பிதாவானவர் தன் செல்லக்குமார் இந்த பூமிக்கு அடைந்தார். இன்னைக்கு அந்த புத்திர சுவீகாரம் நம்ம பெற்றிருக்கோம். அது மாத்திரம் அவரோடு கூட பாடு அனுபவிக்க வேண்டும் என்று இந்த வசனம் உள்ள வாழ்க்கை, சரியான ஒரு கிறிஸ்து வாழ்க்கை. என்னது போராட்டம் பாடு வந்தாலும் நமக்கு பின்னால் ஒரு ஆசீர்வாதம் எனக்கு அது நினச்சி, அந்த பாடு போராட்டம் அந்த ஆசீர்வாதத்துக்கு என்னது இணையே கிடையாதான். என்னது நமக்கு வர போராட்டம் பாடுங்க, நமக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதத்துக்கு இணையே இல்லையா. அவ்வளோ இணையில்லாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்ணாரா நமக்கு வைத்ததுனால தான் நம்மளை புத்திர சுவீகாரமாக நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது மாதிரி சொன்னேன், இந்த நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் ஒப்பே கிடையாது. அது யோபு என்ன பண்ணாரு, அவர் பட்ட பாடுகளுக்கு அவர் யோசித்து பார்க்கல. யோசித்து கர்த்தர் எனக்கு வச்சு கொண்டு போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன். அந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை வச்சதுனால தான் அவனுக்கு ரெட்டந்தனையாக ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நம்ம பாடு கொஞ்சம் நல்ல பாடு. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லது ஒரு போராட்டமே. வாழ்வது அந்த வசனத்தை வச்சு நம்ம போராடும் போது கர்த்தர் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை. இன்னொரு வசனம் சொல்லுது, பவுல் கொரிந்தியருக்கு சொல்லும்போது 2 கொரிந்தியர் 6:18 வந்தாங்க, நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பேன்னு சொல்ல. வாசி. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, கேட்டுங்க, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், உங்களுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று, குமார்த்திகள் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாரு, இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். நீங்க நானும் அவருக்கு குமாரரும் குமார்த்திகளாய் இருக்க கர்த்தர். அந்த புத்திர சுவக நீங்க பார்க்கணும், ஐயோ நான் இவனுடைய பிள்ளை, இவன் பிள்ளை, எனக்கு எல்லாம் சுதந்திரம் வச்ச இல்லை, அது பெருசு காட்டிலும் இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். அவர் அப்பா பிதாவே என்னது ஒரு குமாரரும் குமார்த்திகள் ஆகும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் புத்திர சுவாத அடையும்படியே கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வந்திருக்கிறார். 2வது காரியம், அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6 வருஷத்துமுன்னா அங்கே பாருங்களேன், என்ன சொல்ல பாருங்க, அங்கே பாரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். புத்திரராய் இருக்கிறபடியினால், கேட்டுங்க, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக, எஸ், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை, எஸ், இதான் ஒரு பெருசு, தேவன் தன்னுடைய குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. நம்ம இருதயம் 2வது நம் ஆவியை பெறும்படியாய் என்னது பிதாவானவர் தன் செல்ல பிள்ளை எங்கள் அனுப்பினாராம். இந்த ஆவியை பெரும்படியாக நம்மை அனுப்பினாங்க. பார்க்கும்போது நம் தேவனை அப்பா பிதாவை அழைக்கும் ஒரு உரிமை பெற்றுக்கொள்ள நாம் உணர்வோடு கூட இந்த வார்த்தையை வாசிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் ராஜா யாரு? சவுல். இந்த வேதத்தில் சவுல் எங்கே தேவனேன்னு கூப்பிட்டு அப்பாவை பிதா தேவனேன்னு கூப்பிட்டதை பார்த்து இருக்க முடியாது. ஆனால் தாவீது சொன்ன இடத்துலலாம் என் தேவனே என் தேவனே என் தேவனே சொல்லி 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 அவர்கிட்ட நல்ல பிளெஸ்ஸிங்கை பெற்றார், பூரண ஆயுசு காலத்தை பெற்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தூவிய ஆவியை நமக்கு பெரும்படியாய் பிதாவானவர் என்ன பண்ணாரா தான் செல்லக்குமார் இந்த பூமிக்கு அனுப்பினார். இங்கே பார்க்கும்போது அது மாத்திரம் அந்த ராஜா ஒவ்வொரு நாளும் தாவீது சொல்லும்போது ஆண்டவரே என் தேவனே சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அவருக்கு. கர்த்தர் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் அவர் நினைப்பதற்கு வேண்டுவது கர்த்தர் அடிச்சார். எண்ணி பார்த்துருக்க மாட்டார். ஆடுகள் பின்னாலே போயிருந்த அந்த தாவீது என் தேவனே என்று சொல்லி அழைக்கத்தக்கதான ஒரு கிருபையை அவருக்கு கொடுத்தார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அது மாத்திரமில்லை, என்னென்னு சொல்லுது, இயேசு ஒரு வார்த்தை சொல்வார் பாரு. யோவான் 16:7 வாசித்தோம்னா இயேசுவே தன் ஒரு வார்த்தையை சொல்வார். வாசிப்போம் அதே 11:7, 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். பாத்துங்க, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது, பாத்துங்க, அவர் கடைசியா அவர் பரமேறி போகும்போது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொல்ல, நான் போவது
உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் எஸ் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரான். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அங்க பாக்குறோங்க பாரு, ஒருத்தரும் தனித்தனியா இருக்கிறத காட்டுது வசனம். அது பிதா தனியா இருக்கிறது, ஆவியானவர் தனியா இருக்கிறது, பிதா தனியா, குமாரன் தனியா இருக்கிறீன்னு அந்த வசனம் காட்டுது. என்ன வார்த்தை இந்த வாசகம் போது தூய ஆவியானவரும் பிதாவும் குமாரன் நமக்காக அனுப்புகிறார் என்ற ஒரு வார்த்தை இதில் கிளீனாக வெளிப்படுது. தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த ஆவியானவர் நம்ம தான் இன்னைக்கு தேற்றுறார். நீங்கள் நம்ப போனாலும் அந்த ஆவியானவர் என்னோட கூட இருக்கிறார். நான் இப்படி நடக்கணும், இப்படி என் பார்வை இருக்கணும், இப்படி வாழணும், இப்படி உணர்த்தணும்னு சொல்லி கற்று அந்த தூய ஆவியானவரை அனுப்பும்படியாய் பிதாவும் குமாரனும் நமக்கு அனுப்பி வச்சார். ஆமாம் சொல்லுங்களேன். இன்றைக்கி இது வந்து 3 பேரும் தனித்தனியாக இருக்கிறத இது விலைக்கு காட்டின வசனம். அது மாத்திரம் இன்னொன்று சொல்லுவார் இயேசு. இன்னொன்று சொல்லு 14 பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, அங்கே பாரு, அதை காட்டும் பாரு, கிளீனாக காட்டும் பாரு. நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் சொல்றாரு பாருங்க, நான் பிதாவினிடத்தில் போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அவ்வளோ அருமையாக சொல்றாரு பாரு. இப்போ நீ கொஞ்ச காலம் என்னை காண, ஆனாலும் திரும்பவும் என்ன பார்ப்பீங்க. அந்த பார்க்கறது தான் அந்த ஆராதனையா, பார்க்கறது தான் அந்த விசுவாசம். நம்மளுக்கு பார்க்கறது தான் அந்த வர்த்தனத்தை நம்ம என்ன பண்ண விசுவாசிக்கின்றார். இது எப்படி தூய ஆவியானவரை அனுப்பும்படியாய் நமக்கு தரும்படியாய் பூமியில் இருந்து ஆண்டவராகிய தேவன் பிதா தம் செல்லக்குமாரனை அனுப்பினார். அது மாத்திரம் இல்லை, நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அங்கே பார்க்குது, நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலை நம்ம எடுத்து காட்டா சொல்கிறேன். ஆவியானவர் சொன்ன எங்கு போனாலும் அந்த ஆவியார் நமக்கு துணையாக இருப்பார். ஆவியானுடைய துணை இல்லாத நாம் ஜீவிக்கவே முடியாது. இன்றைக்கு என்ன காரியம் அந்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட நம்ம கத்த அதை ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒரு நாளும் இதோடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த தூய ஆவியை பெற்றுக்கொள்ள சொல்லிட்டு போனதை பற்றி ஆனஸ்தர சார், ஆவி எங்கே இருக்குது? நம்ம இப்போ நாக்கில் இருக்கக்கூடாது, சரீரம் முழுவதுமாக இருக்கணுமா சொன்னார் பாரு. அவர் தீர்க்கதரிசனமாக சொன்னார், நம்முடைய ஆவியானவர் என்ன பண்ணணும், நம்ம ஃபுல் சரீரம் முழுதுமான ஏற்றுக்கணுமா. அப்போ தான் உணர்வு வரணும். அந்த உணர்வு வந்துச்சுனாவே சரீரத்தையும் ஆளுகை செய்கிறவர் ஆவியானவர். ஆவியானவர் சொல்லிப்பார். அன்றைக்கி சொன்னார், நட்சத்திரங்கள் கூட சொன்னார். என்னது நட்சத்திரங்கள், அன்றைக்கி காத்திருப்பு கூட்டத்தில் தான் பேசினேன். அது நம்முடைய நட்சத்திரங்களாக நம்ம வச்சிருக்கிறான்னு சொன்னேன். காத்திருப்பு நம்மளே வச்சிருக்க ஆண்டவர் மகிமையின் நட்சத்திரமாக நம்ம கத்தரை வச்சிருக்கிறார். யோசித்து பாருங்க என்னுடைய பிள்ளைகளை. இன்றைக்கு இந்த தூய ஆவியானவர் தரும்படியாய் பிதாவானவர் தன்னுடைய பிள்ளை இந்த பூமிக்கு அனுப்பினார். எவ்வளோ ஒரு பாக்கியம் வச்சுக்கிறேன். முதல்ல என்ன சொன்னேன்? முதல்ல சுவிகாரம் அடையும்படியாக அனுப்பினார். 2வது பார்த்தோம், தூய ஆவியை தரும்படியாக அந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை. 3வது காரியம் நான் சொல்லி முடிக்கிறேன். பாத்தீங்களேன், அதே கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 7 வரையில் வாசித்து பாருங்களேன். நாம் புத்திர சுவிகாரத்தை உடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரோ நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தன்னுடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனுமாய் இருக்கிறாய். 4 மட்டும் போசுமா, 4 மட்டும் வாசி. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி 4 இல்ல வாசி. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக இங்க பார்க்கிறோம். நம்மேல் விழுந்த சாபத்தை அகற்றும்படியாக
பிதாவானவர் தன் செல்லக்குமான இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்பினார். எதுக்காக அனுப்பினாரு? நம்ம மேல் உள்ள சாபத்தை அகற்றும்படியாக. எதுக்கு? நம்ம மேல் உள்ள சாபத்தை அகற்றும்படியாக கர்த்தர் பிதாவானவர் இயேசு நியாயப்பிரமாணத்தை மீட்கப்படும் பொழுது ஒரு புத்திர சுவிகாரத்தை நாம் அடைகிறோம். அது ஒரு புத்திர நியாயப்பிரமாணத்தை நம்ம புத்திர. அது மாத்திரமல்ல, எந்த மனிதனும் நிறைவேற்ற முடியாத இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு அவர் நிறைவேற்றி முடித்தார். எவ்வளவு? யாரால முடியுமா? முடியாது. இயேசு மாத்திரம்தான் நிறைவேற்ற முடியும் என்று சொல்லி பிதா அவர் தன்னுடைய செல்ல பிறந்த பூமிக்கு அனுப்ப. அது மாத்திரம் இல்லை, இங்கே பார்க்க அந்த தேவனை என்னப்பா அது மாதிரி அனுப்பினதுனால தான், நம்முடைய சாபத்தை அவர் அகற்றும்படியே அனுப்பினால்தான் இன்றைக்கு தைரியமா அப்பா பிதாவே என்று நம்ம அழைக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை நம்ம பெற்று இருக்கிறோம். பிள்ளைங்களா, அது மாத்திரம் இன்னொன்று சொல்லுவாங்க. கலாத்தியர் 3:13 நமக்காக கிறிஸ்து அவர் சாபமாகி வாசிமா மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், எஸ் பாரு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பார்த்துக்கோ, அங்க பாருங்க, நமக்காக கிறிஸ்து சாபமானாராம். யோசித்து பாருங்க, யாரு நம்ம ஆயிருக்க வேண்டியது? யார் ஆனாராம்? நமக்காக கிறிஸ்து சாபமானார். நியாயப்பிரமாண சாபத்தில் நம்மை மீட்டா. எனவே நியாயப்பிரமாணத்தை நீங்க பார்க்குறோம், நியாயப்பிரமாணத்தை கொள்கொள்ளாததுலாம் சொல்லுவாங்க பார்க்குது, உண்டாகும் சாபம் நமக்கு வரவே வராது. ஏன்னாக்கா இயேசு ஏற்றுக்கினார். என்னது? இயேசு ஏற்றுக்கிற அந்த சாபத்தை நமக்கு வரவே வராது. எனக்கு அவர் நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சாபத்திலிருந்து நம்ம விலகி இருக்கும்படியாக தான் பிதாவானவர் அவரை அனுப்பினார் என்று வசனம் சொல்லுது. இதோட பிள்ளை, இன்றைக்கு இந்த சாபம் யாருக்கு இல்லை? நமக்கு இல்லை. ஐயோ என்னடா இது, எனக்கு இது நடக்கலையே, இது இல்லை இல்லை இல்லை. கரெக்டாக சொல்கிறேன், உன் நியாயப்பிரமாணத்தின் முன்பாக நின்று நாம் அடைய வேண்டிய அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்து அவர் நம்முடைய சாபத்தை முற்றிலுமாய் அகற்றி போட்டார். ஆமேன் சொல்லுங்களேன். அதை முற்றிலுமாய். ஆனால் காணொலி பார்க்குற உங்களுடைய சாபம் இல்லையா? இயேசு என்றைக்கு அவருடைய பிதாவை அவர் நாமத்தில் விசுவாசம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால பிள்ளைகளை இன்றைக்கு அவருடைய அந்த புத்திர சுகத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, சொல்லுது தூய ஆவியை நமக்கு அனுப்பும்படியாய் வந்தவர். இன்றைக்கு சொல்கிறாரு, நம்முடைய சாபத்தை எல்லாம் முற்றிலுமாக நீக்கி போட்டார். அது மாத்திரமில்லை, கடைசி ஒரு வசனம் சொல்கிறேன். அவர் சொல்ற நம்ம அடிக்கடி கேட்குற வசனம் தான். மத்தேயு 1:20-21 வாசித்தோம்னா அவருடைய பிறப்பை குறித்து முன்னதாகவே அவர் வாசி அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவர் ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. எஸ். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாரு, அங்க இயேசு பிறப்பதற்கு முன்பாக என்ன கொடுத்துட்டாங்க? பேர் கொடுத்துட்டு இருந்தாங்கப்பா. அவருக்கு இயேசுன்னு பேர் கொடுத்துட்டாங்க. அது அங்க 20ஆம் திருப்பி வாசிமா. பேர் பிறக்கிறதுக்கு முன்னால இயேசு பேர் வந்தது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். பாருங்க சொல்றது பிதா சொல்ல, அவள் குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அங்க பார்க்கிறோம், இயேசு பிறப்பதற்கு முன்னாவே அவருக்கு பேர் இடப்பட்டது. அது சொல்லுதுதான். இயேசு எபிரேய மொழியில யோகோவா எபிரேய பாஷை. அது மாதிரி அதில் யோசிவா அனுகுதான். அதனால கிரேக்கர் மொழியில இயேசு என்று உச்சரிக்கப்படும்படியான கிருபை அந்த இடத்துல வந்துச்சு. கிரேக்க மொழியில இயேசு தேவடைய இயேசு பிறக்கிறதுக்கு முன்பாகவே கர்த்தர் அந்த பேரை உச்சரித்து கொடுத்திருந்தார். அது அந்த பேர் இயேசு என்ற அந்த பேர் நமக்கு இயேசு என்ன இன்னைக்கு அவர் யெகோவா, இதோடைய யோசுவா கிரேக்கர் மொழியில் பார்க்கும்போது அவருக்கு இயேசு என்ற உச்சரிக்கும்படியான இப்பெயரின் பொருளாக கர்த்தர் கொடுத்திருக்காங்க. தேவடைய அந்த யெகோவா தேவன் நமக்காக இந்த உலகத்தில் வந்தார். நம்முடைய பாவத்தை நம்முடைய சாபத்தை நீக்கும்படியாக வந்தார். ஒரு நாள் விட்டு இன்றைக்கு தேவடைய ஒன்று மாத்திரம் சொல்கிறேன். இன்றைக்கு இந்த 3 காரியங்கள் ஒரு நாள் நம்ம மறக்கவே. ஒன்று, நம் புத்திரை சுவிகாரம் அடையும்படியாய் பிதாவானவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். 2வது, புதிய பரிசுத்த ஆவியை பெறும்படியாக கர்த்தர். 3வது பார்க்க, நம்மேல் விழுந்த சாபத்தை நீக்கி போடும்
அவர் அனுப்பினார். ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், இந்த வார்த்தை ஒரு நாள் நினைவு வச்சுக்கணும். நம்ம யாருன்னா கேட்டால் கூட சொல்லணும், ஏசு ஏன் பிறந்தாருனாக்கா நீங்கள் தெரியணும் ஜனங்களுக்கு. இந்த மாதம் ஃபுல்லாக இதே தான் சொல்லியிருப்பேன் எங்கே பார்த்தோம். ஆனால் இந்த 3 காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்னது, இன்றைக்கி நாம் சாபம் இல்லாத வாழ்கிறோன்னாக்கா யாருக்கு நன்றி சொல்ல தெரியுமா? பிதாவுக்கு நன்றி சொல்லணும். அவர் பிள்ளையை அனுப்பினார். நம்ம அனுப்ப முடியுமா? ஆபிரகாம் தான் பிள்ளையே கொண்டு போய் போட்டார். என்னது, அவன் பிள்ளையை போட்டார். அதனால் தேவ பிள்ளைங்க, இன்றைக்கு இந்த தேவாதி தேவன் அவருக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் மிகையாகாது. ஏன்னா தன்னுடைய செல்ல பிள்ளையை இன்றைக்கு நம்ம இதில் அனுப்பியிருக்கிறார். ஒரு நாள் நினைக்கணும், ஆண்டவரே என் சாபம் இல்லை. அது நீங்கள் இன்றைக்கி சாபம் இல்லை, ஏன்னா அவருடைய புத்திரனாக நான் மாறிட்டேன். அது அவர் புத்திரனை என்னை முன்குறிச்சிட்டார், என்னை தேர்ந்தெடுத்துட்டார். இன்றைக்கி மேலே அவருடைய புத்திரன் என்று சொல்லி அழைக்கும்படியான கிருபை எனக்கு கர்த்தர் கொடுத்துட்டார், பிதா கொடுத்துட்டார். அதே மாதிரி இன்றைக்கி அந்த பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதம் பூமியின் கடைசி பரிந்தனும் கர்த்தருக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வார். அதனால சொல்லுவேன், ஒன்று மட்டும் சொல்கிறேன், இன்றைக்கி இந்த தேவாதி தேவனை நான் விசேஷமாக அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லி இந்த செய்தியை முடிக்கலாம். ஆண்டவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், வாழ்க வாழ்க. கத்தாதி கத்தன், மன்னாதி மன்னன், வாழ்க வாழ்கவே. ஓ தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், வாழ்க வாழ்கவே. கத்தாதி கத்தர், மன்னாதி மன்னன், வாழ்க வாழ்கவே. மகிமை உமக்குத்தான், எல்லாம் ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான். ஓ மகிமை உமக்குத்தான், எல்லாம் ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான். திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே. சிலுவையில் தொங்கி ரத்தம் சிந்தி ரட்சித்து அணைத்தீரே. ஓ திசை தெரியாமல் ஓடி அலைந்தேன், தேடி வந்தீரே. சிலுவை ரத்தம் சிந்தி ரட்சித்து அணைத்தீரே. ஓ ஹோ மகிமை உமக்குத்தான், எல்லாம் ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான். எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மை எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன். வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து உன் பணி செய்திடுவேன். வாழ்நாள் எல்லாம் உமக்காய் வாழ்ந்து உன் பணி செய்திடுவேன். சோதனை நேரம் வேதனை வேலை துதிக்க வைத்தீரே. எதிராய் பேசும் இதயங்களை நீ நேசிக்க வைத்தீரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்பவரே. மீண்டும் மீண்டும் ஆறுதல் தந்து அனைத்து மகிழ்பவரே. ஓ மகிமை உமக்குத்தான், எல்லாம் ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான். மகிமை உமக்குத்தான், எல்லாம் ஆட்சிமை அதுவும் உமக்குத்தான். எஸ், எல்லா கண்களும் மூடுவோம். எங்க நல்ல ஆண்டவரே, அப்பா அப்பா பிதாவே, அழைக்கத்தக்கதான புத்திர பாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியா பிதாவே உடைய செல்ல குமாரன் இந்த பூமிக்கு நீங்கள் அனுப்பினீங்கப்பா. நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படியா, பரிசுத்த ஆவியான எங்களுக்கு அனுப்பும்படியா, கொடுக்கும்படியா உடைய செல்ல குமாரனை நீ அனுப்பினீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய முற்றிலுமாய் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்கள் மேல் உள்ள சாபத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் அகற்று போடும்படியா என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உங்களுடைய செல்ல குமாரனை அனுப்பினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உங்களுடைய வாழோடு கூட அப்பா ஒரு நித்திய வாழ்வில் நாங்கள் வாழ எங்களுக்கு ஒரு முன்குறித்து எங்களுக்கு முத்திரை தரித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். காணொலியில் பார்த்துற ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஆட்சேபிக்கிறேன், ஒவ்வொரு தாய் தகப்பன்மார்களுக்காக ஆண்டவரை சகோதர சகோதரிக்கு ஆட்சேபி, ஒவ்வொரு சாபத்தையும் நீக்கி போட்டீரையா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் எங்களுக்கு அதிகமாக செய்கிற ஆண்டவர், உலக போராட்டத்தில் மத்தியிலும் அந்த போராட்டத்திற்கு நீர் கொடுக்க பேர் ஆசீர்வாதம் ஈடு இல்லை ஆண்டவரே. அதற்கு கர்த்தா மகா பெரிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பிதாவே
நீ நம்முடைய செல்லகுமாரனை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் இந்த உணர்வோடு கூட நாங்கள் வாழ பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாமும் மகிமைப்படட்டும். அப்பா, இன்றைக்கு நாங்கள் உணர்ந்து கொண்டோம் நீங்கள் எதற்கு இந்த பூமியில் உடைய செல்ல குமாரனை நீ அனுப்பினேன்னு நாங்கள் உணர்ந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஒரு நாள் எங்கள் இருதயத்தை விட்டு விலகாதபடிக்கு எங்கள் இருதயத்தை நாங்கள் காத்து எங்கள் ஜீவிய காலமாய் ஆண்டவரே நித்திய ஜீவனில் உமோடு கூட வாழ எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை உண்டு பண்ணி கொடுத்தீர் என்ற அந்த விசுவாசத்தோடு நாங்கள் அப்பா நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். எல்லா துதியும் கனவுமா கேரெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து விலையேறப்பெற்ற நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் அந்நிய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா நம்மோடு கூட இருப்பது. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய தேவன் உங்களை அவர் விசேஷமாய் அவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூப்பா.